இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் வந்து ரொம்ப இடத்துல அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னோம். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்லேருந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இருக்கக்கூடிய என்னென்ன இன்ஃபர்மேஷன் அந்த சோல் ட்ரேடர் ஆர் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர் நம்மகிட்ட கொடுக்குறாரோ அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணுறோம் டு கெட் தி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். அந்த வேலையை தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து you have to better understand the means debtors account preparationum bills receivable preparationum நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி bills payable and creditors இந்த 4 ledgers clear prepare பண்ண தெரிஞ்சுக்கணும். of course we are not going to pass a journal entries here. ஆனால் அந்த journal entry உடைய impact இந்த அக்கௌண்ட்டில் எப்படி இருக்கும், இந்த லெஜர் அக்கௌண்ட்டில் எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 4 illustration 10, 11, 12, 13 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். 10 is only for the debtors, 11 is also only for the debtors, 12 வந்து only for the bills, 13th வந்து we have to prepare the bills receivable as well as debtors ரெண்டும் சேர்த்து. இதை நான் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு debtors account எப்படி இருக்கும், ஸோ we'll try to understand the debtors account as well as bills receivable account ரெண்டுமே எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். Let me work out here. So total debtors account, I'm going to open the total debtors account. debtors வந்து என்னது, asset. அசெட்டாக இருந்தால் அந்த டெப்டார்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் எங்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க டெபிட் சைடில் இருக்கும். பேலன்ஸ் ப்ராட் டவுன், பேலன்ஸ் கேரி டவுன் வந்து கிரெடிட் சைடில் இருக்கும். இங்கே கிரெடிட் சைடில் இருக்கிறது தான் பேலன்ஸ் ப்ராட் டவுன் நம்ம இங்கே எழுதுவோம். இதான் டெபிட் பேலன்ஸ் நம்ம சொல்கிறோம். அதனால் இது டெபிட் பேலன்ஸுங்கிறதுனால ஐ ஸ்டார்ட் வித் திஸ் ஒன் ஹியர். டு பேலன்ஸ் ப்ராட் டவுன், ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ராட் டவுன், ரைட், அண்ட் பை பேலன்ஸ் கேரி டவுன், பை பேலன்ஸ் carried on. I hope so you could now understand the opening and closing நம்ம கண்டுபிடிச்சு வச்சாச்சு. இது அசெட். ஒரு அசெட் இன்க்ரீஸ் ஆகணும்னா டெபிட் பண்ண இன்க்ரீஸ் ஆகணும், மீன்ஸ் டெபிட் பண்ண இன்க்ரீஸ் ஆகும். அசெட் யூஸ்வலாக டெபிட் பேலன்ஸ் தானே. டெபிட் பேலன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா திரும்ப டெபிட் பண்ணுங்க. என்னென்ன ஐட்டங்கள்லாம் ஒரு டெட்டாஸை அதிகப்படுத்துமோ அது இந்த சைடில் போடுங்க, எந்தெந்த ஐட்டங்கள்லாம் டெட்டாஸை குறைக்குமோ அதை கிரெடிட் சைடில் போடுங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஃபார்மேட்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கிளியராக பாருங்கள். என்னென்ன ஐட்டங்கள் அதிகப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சேல்ஸ் பண்ணிங்கன்னா அதிகப்படுத்தும். ஓகே, அவன் நமக்கு தர வேண்டியது ஜாஸ்தியாகும். பொருள் சரியில்லை சார், ரிட்டர்ன் பண்ணிட்டாக்கா பைசா கிட்ட தருவானா, தரமாட்டான். அப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் நமக்கு ரெடியூஸ் பண்ணும். சேல்ஸ் ரிட்டர்ன் ஓகே, குரூப்பாக. அதே சமயத்தில் இந்தாங்க சார் உங்கள் பணத்தை வச்சிங்கன்னு சொல்லி கையில் பணமாக கொடுத்துட்டான்னா அப்போ அவங்ககிட்ட எனக்கு வர வேண்டியது குறையும். கேஷ் அக்கௌண்ட் பணமாக கொடுத்துட்டா குறையும். கேஷ் அக்கௌண்ட் இட் வில் ரெடியூஸ் கேஷ் அக்கௌண்ட். கிளியர்? சப்போஸ் செக்கு கொடுத்தாருன்னா அஃப்கோர்ஸ் தட் வில் ஆல்சோ ரெடியூசஸ். பேங்க் அக்கௌண்ட் ஸோ பேங்க் அக்கௌண்ட் இங்கே போட்டுக்கிறேன். பேங்க் அக்கௌண்ட் அவர் செக்கு கொடுத்தாருனாலும் குறையும். செக்கு கொடுத்து கொண்டு போய் பேங்க்கில் போட்டால் அதுலேருந்து பணம் வரல, டிஸானர் ஆகுது. ஏன்ப்பா நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு கழிச்சேன், நான் வரலையே பணம் அப்படின்னு திரும்ப அவர்கிட்ட சொல்லிட்டு பணத்தை வாங்கணும். அப்போ செக் டிஸானர் ஆகும்போது அவர்கிட்ட இருந்து எனக்கு வர வேண்டிய பேலன்ஸ் அதிகமாகிடும். பேங்க் இது எப்போ டிஸானர் ஆகும்போது, திஸ் இஸ் ஃபார் டிஸானர் கேஸ். டிஸானர் செக் டிஸானர் ஆன கேஸ். ஓகே, கிரெடிட் சேல்ஸ் நான் இங்கே எழுதிக்கிறேன். சேல்ஸ் ரிட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் குரூப் பண்ணுறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். ரைட், பேங்க் டிஸானர் ஆஃப் செக். சார் நான் அப்புறம் தரேன்னு எழுதி கொடுக்குறாரு, அப்புறம் தரேன்னு எழுதி கொடுத்தாருன்னா அது பேர் பில்ஸ் ரிசீவபிள். ஒரு நாளைக்கு கொடுக்குற இந்தாங்க பிடிங்க அப்படின்னு செக்கு கொடுத்தாலும் அது பேர் பேங்க். அப்புறம் தரேன்னு எழுதி கொடுத்துட்டா அது பேர் பில்ஸ் ரிசீவபிள். பேங்க் மாதிரியே தான் அதுவும். So that will come under bills receivable. Okay, bills receivable. அந்த bills receivable என்ன சொல்றாருன்னா 2 மாசத்துக்கு அப்புறம் தரேன்னு எழுதி கொடுத்துருக்கிறார். செக்ல எழுதி கொடுத்தாருன்னா அந்த செக் கொண்டு போய் பேங்க்ல போட்டால் பணம் வந்துருச்சு. வரலன்னா இங்கிட்டு போட்டோம். நான் 2 மாசத்துக்கு அப்புறம் தரேன்னு சொன்னால் அந்த எழுதுனால அந்த பத்திரம் தான் எனக்கு அசெட். பில்ஸ் ரிசீவபிள்ங்கிறது எனக்கு அசெட். ஸோ நான் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்னு போட்டுட்டேன். 2 மாதத்துக்கு அப்புறம் அந்த பில்லை கொண்டு போய் கொடுக்குறேன். ஆமாம் நான் தரணுங்க இந்தாங்க பணத்தைன்னு கொடுத்துட்டாருன்னா பில்ஸ் ரிசீவபிள் கேன்சல் ஆகிடும். சப்போஸ் அவன் தரலன்னா சார் தர முடியாது சார், என்கிட்ட பணம் இல்லை சார்ன்ட்டான், பில்ஸ் ரிசீவபிள் கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப நீ ஒழுங்காக எனக்கு தரணுன்ட்டு அவன் பேரை எழுதிப்பேன். ஸோ தென் இட் வில் கம் ஹியர்
பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர். பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர். எப்படி நம்ம செக் டிஸானர் ஆச்சோ அது மாதிரி இப்போ பில் டிஸானர் ஆகுறது. ஓகே, ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க. செக்கு கொடுத்தா நீ தர வேண்டியது குறைஞ்சிருச்சுன்னு எழுதுனேன், டிஸானர் ஆயிடுச்சு. பில்லு கொடுத்தா ஓகே சார் நீங்கள் பில்லு கொடுத்துட்டீங்க, அப்படி ஒரு சொத்து புதுசாக வந்துச்சுன்னு எழுதிட்டேன், ஆனால் அந்த பில்லுக்கு பணம் வரல, டிஸானர் ஆச்சு. ரிவர்ஸ் பண்ணுங்கள். பில்லு கொடுக்கும்போது குறையுது, டிஸானர் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகுது. கிரெடிட் சேல்ஸ் கொடுத்தேன், நீங்கள் எனக்கு தர வேண்டிய பணம் ஜாஸ்தி ஆயிடுச்சு சார், உங்கள் பொருள் சரியில்லைன்னு ரிட்டர்ன் பண்ணிட்டான், அப்போ அவன்கிட்ட எனக்கு வர வேண்டிய பணம் குறைஞ்சிச்சு. சேல்ஸ் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன். சேல்ஸ் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன். அப்பார்ட் ஃப்ரம் தேட் தர முடியாது, என்ன பண்ணுவீங்க? அவன் ஆல் அப்ஸ்கேன், இன்சால்வெண்ட், ஆளே இல்லை, எங்கே போய் வாங்குறது? இனிமேல் அவர் அக்கௌண்ட்டில் வரும்னு எழுத முடியுமா? அப்போ அது கேன்சல் பண்ணி ரிமூவ் பண்ணோம் இல்லையா, இனிமேல் வராது. டெட்டாஸ் அவங்ககிட்ட வராதுன்னு குறைக்கணும். குறைக்கும் போது இந்த சைடில் அவன் தராமல் போயிட்டான்னா அது பேர் பேட் டெட். ஸோ ஐ மே ரைட் ஹியர் பேட் டெட். பேட் டெட், ரைட்? அவெல்லாம் தராமல் போயிட்டானே சார், நான் தந்துட்டு இருக்கிற ஒழுங்கா எனக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுங்க, அப்படியா? சரியா, 2% கழிச்சுட்டு கொடுத்துக்கோ. அதுவும் அவங்ககிட்ட வர வேண்டிய அமௌண்ட் குறையுது இல்லையா, குறைஞ்சால் கிரெடிட் சேல். ஸோ அப்போ அது டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் அலோட். டிஸ்கவுண்ட் அலோட். ஸோ தீஸ் ஆர் தி ஐட்டம்ஸ் வில் கம் இன் த டோட்டல் டெட்டாஸ். ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க. ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ், 3 இது செட்டாக வரும். செக்கு கொடுத்தா செக்கு டிசைன் ஆயிடுச்சு, பில்லு கொடுத்தா பில்லு டிசைனர் ஆகும்போது இங்கிட்டு கிரெடிட் சேல்ஸ் பண்ணுறோம், கிரெடிட் சேல்ஸ் வந்து செஞ்ச குட்ஸ் சரியில்லை ரிட்டர்ன் பண்ணும்போது அப்படி ஐட்டம் ஈக்குவலண்ட்டாக இல்லாதது, பணம் தராமல் போயிட்டான், அவனால் முடியல, பேட் டெட். முடியும், எவ்வளோ நாள் ஒழுங்காக பண்ணிட்டு இருக்கிற ஒரு டிஸ்கவுண்ட் கொடுங்க, ஓகே நான் கொடுக்குறேன். நானாக கொடுத்த டிஸ்கவுண்ட் அவனால் கொடுக்க முடியாமல் போச்சுன்னா பேட் டெட். ரெண்டுமே எனக்கு மொத்தம் இனிமேல் அவன்கிட்ட பணம் வர போகிறதுல அவன் பேலன்ஸ் குறையுது, இந்த சைடில் போட்டேன். இந்த மாதிரி இல்லாமல் கையில் கேஷாக கொடுத்துட்டான், தட் வில் ஆல்சோ ரெடியூசஸ் ஹியர், ரைட்? ஸோ திஸ் இஸ் ஹவு த டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் வில் பி. அப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் எப்படி இருக்கும்? ஐ எம் கோயிங் டு ரைட் தட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் எப்படி இருக்கும், ரைட்? இதுவும் ஒரு அசெட் தான். அசெட் அக்கௌண்ட்னு சொன்னாலே நான் என்ன சொன்னேன், ஓப்பனிங் பேலன்ஸ் ஸ்டார்ட் வித் ஹியர் அண்ட் எண்ட் ஹியர். டு பேலன்ஸ் brought down, டு பேலன்ஸ் brought down, by balance carried on, by balance carried on. I hope so you could now understand this, right? Asset increase na in the side, asset decrease na in the side, asset increase na in the side, asset decrease na in the side. Clear? Bills receivable அப்படிங்கிற asset எப்போ increase ஆகும்? இந்த debtor இருக்கிறார்ல, நான் அப்புறம் தரேன்னு எழுதி கொடுத்தானா பத்திரம் வந்துடுது. That's a document. We are getting the document. உங்களுக்கு bill of exchange பற்றி complete details வேணும் அப்படின்னு சொன்னாக்கா என்னுடைய CA ஃபவுண்டேஷன் வீடியோ லெக்சர்ஸில் CA ஃபவுண்டேஷனுக்குரிய ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் டாப்பிக்கில் போய் பார்த்தீங்கன்னா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கிறேன். அவுட் ஆஃப் யுவர் இன்ட்ரெஸ்ட் யூ கேன் கோ அண்ட் see that. இதெல்லாம் எப்படி நடக்குது, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எப்படி நடக்குதுங்கிறத அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கிற ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்பேன். இட்ஸ் பெட்டர் கோ அண்ட் see that. ஸோ இங்கே வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பணம் தரேன் அப்புறம்னு சொன்னால அதுதான் காரணம். ஓகே, ஸோ டெட்டாஸ் எழுதி கொடுத்ததுனால டெட்டாஸ் குறைஞ்சது, பில் ரிசீவபிள் இன்க்ரீஸ் ஆச்சு. டெட்டாஸ் குறைஞ்சது, பில் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ இந்த இடத்துல டெட்டாஸ்ன்னு போடுறேன். டெட்டாஸ் ப்ராம்ப்டாக பணம் கொடுக்கும்போது பணம் வந்துச்சு, அப்போ குறையும், பில்ஸ் ரிசீவபிள் பேலன்ஸ் குறையும். ஒருத்தன் எழுதி கொடுத்துருக்காரு 5000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு, இன்னொருத்தன் வந்து 10000 ரூபாய் தரேன்னு எழுதி கொடுத்துருக்காரு. 2 பத்திரம் இருக்குது, அந்த டேட் வந்துச்சு, இந்தாயா அப்படின்னு கொண்டு போய் 5000 ரூபாய் பத்திரத்தை கொண்டு போய் கொடுக்குறேன், பத்திரமா எனக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்கேன். திரும்ப வாங்க முடியுமா? கையில் இருந்த பில்லு குறைஞ்சிச்சு, கையில் பணம் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ எப்போ குறையும்? பணம் வரும்போது குறையும். கேஷ் வரும்போது குறையுது, isn't it? அதே சமயத்தில் அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாக்க உடனே பில்லு கிழிச்சு போட்டு நீ தான் எனக்கு பணம் தரணும்னு ஆள் பேரை போட்டுருவேன். யார்? டெட்டாஸ் வில் கம் ஹியர். இது எப்போ? டிஸானர் ஆகும்போது. ஐ ஹோப் ஸோ யூ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். டிஸானர் கேஸில் இங்கே வரும். ஸோ இங்கே பார்த்தீங்களா டெட்டாஸ். இதுவும் சேம். பில் ரிசீவபிள் எழுதும்போது இங்கே வந்துச்சு, டிஸானர் ஆகும்போது இங்கே வருது. ஸோ தீஸ் ஆர் த 3 items in the credit side and 2 items in the debit side we have. In the case of bills receivable இந்த மூணு ஐட்டம், இந்த சைடில் ஒரு 2 ஐட்டம். கேஷாகவும் இருக்கலாம், பேங்காகவும் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். கிளியர்? ஸோ திஸ் இஸ் அ செட். இந்த செட்டை முதல் தெரிஞ்சுங்க.
டோட்டல் டெட்டாஸும் பிஆர் அக்கௌண்ட் கிளியராக இருக்கணும். அதே மாதிரி டோட்டல் கிரெடிட்டர்ஸும் பில்ஸ் பேபிளும் கிளியராக இருக்கணும். பிஃபோர் யூ என்டர் இன் டு வாட் திஸ் சாப்டர், அதாவது கன்வர்ஷன் ஆஃப் சிங்கிள் என்ட்ரி டு த டபுள் என்ட்ரி. நீங்கள் சிங்கிள் என்ட்ரி மாஸ்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா, அதே மாதிரி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் மாஸ்டர் ஆயிட்டிங்கன்னா, ரெக்டிஃபிகேஷன் எரர்ஸ் மாஸ்டர்னு சொன்னால் ஃபண்டமெண்டல் அக்கௌண்ட்ஸ் பூந்து விளாட்லாம். ஸோ அதனால் இதில் நீங்கள் எவ்வளோ சம் வேணாலும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அவுட் ஆஃப் யுவர் இன்ட்ரெஸ்ட் கோ அண்ட் ரெஃபர் த அடிஷனல் சம்ஸ் ஆல்சோ ஃப்ரம் அதர் டெக்ஸ்ட். ட்ரை டு பி மாஸ்டர் இன் திஸ் சாப்டர். நான் ஒவ்வொரு சம்மாக சால்வ் பண்ணிட்டு வரேன். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 10, இந்த ஸ்கெலிட்டனை டிஸ்டர்ப் பண்ண போகிறதுல கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் உள்ளார ஃபீட் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணுமோ கண்டுபிடிச்சிட்டு வர போகிறேன். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 10, debtors opening one, see opening level இருக்கு 40,000 இருக்கு. So find out the credit sales from the following information. Debtors on 1st January 2018 40, cash from debtors 1 lakh, discount allowed 5,000, sales return 2,000, debtors on 31st December 2018 60. That's all. ஸோ இங்கே வந்து நமக்கு பிஆர் தேவைப்படலை, இது மட்டும்தான் தேவைப்பட்டிருக்கு. என்ன இருக்கோ அதை ஃபீட் பண்ணுங்கள். ஆனால் மொத்த ஸ்ட்ரக்சரும் போட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. இதை மைண்டில் வச்சுங்க. எப்போ இன்க்ரீஸ் ஆகும், எப்போ டிக்ரீஸ் ஆகும். டெட்டாஸுங்கிறது அசெட்ஸுங்கிறனால ஓப்பனிங் பேலன்ஸ் ப்ராட் டவுன் இங்கிட்டும், பேலன்ஸ் கேட் டவுன் இங்கிட்டும். எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னா எப்போ டிக்ரீஸ் ஆகுது. எப்போ டிக்ரீஸ் ஆகும், பணம் கொடுக்கும்போது டிக்ரீஸ் ஆகும், செக் கொடுக்கும்போது டிக்ரீஸ் ஆகுது, பில்ஸ் ரிசீவபிள் கொடுக்கும்போது டிக்ரீஸ் ஆகுது, சேல்ஸ் பண்ண குட்ஸ் சரியில்லை ரிட்டர்ன் பண்ணும்போது டிக்ரீஸ் ஆகுது. இந்த மூணுக்கும் பேரலாக இந்த சைடில் வரணும். கொடுத்த செக் டிசானர் ஆச்சுன்னா இங்கிட்டு வரணும், பில்ஸ் ரிசீவபிள் டிசானர் ஆச்சுன்னா இங்கிட்டு வரணும், சேல்ஸ் ரிட்டர்ன் அப்போ சேல்ஸ் நடந்திருக்கணும், சேல்ஸ் நடந்திருந்தால் இன்க்ரீஸ், ரிட்டர்ன் ஆச்சுன்னா இங்கிட்டு. அது தவிர 2 ஐட்டங்கள் என்னது, தர முடியாமல் போகிற சுச்சுவேஷன். எவ்வளோ நாள் ஒழுங்காக கொடுக்குறேன்ல சார் கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொன்னால் அது ஒரு சுச்சுவேஷன். ரெண்டுமே எனக்கு வர வேண்டிய அமௌண்ட் குறையது தான். ஸோ ரெண்டுமே கிரெடிட் சைடில் போட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 10 பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் டெட்டாஸ் 40 இருக்குது. ஓப்பனிங் டெட்டாஸ் 40 அண்ட் கேஷ் ஃப்ரம் டெட்டாஸ் 1 lakh இருக்குது. ரைட். அண்ட் தென் டிஸ்கவுண்ட் அலோட் 5,000 இருக்குது. டிஸ்கவுண்ட் அலோட் 5,000 இருக்கிற இன்ஃபர்மேஷன் எங்கே ஃபில் பண்ண முடியுமோ பண்ணிட்டு வரேன். சேல்ஸ் ரிட்டர்ன் 2,000 rupees இருக்குது. 2,000 rupees. அண்ட் தென் க்ளோசிங் டெட்டாஸ் 60. இப்போ மிச்ச ஐட்டம்லாம் இல்லையே சார். நல்லா கவனிங்க. இந்த மாதிரி கொடுத்தால் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, யூஸ்வலாக கிரெடிட் சேல்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா டிசானர் இல்லை, பில்ஸ் ரிசீவபிள் இல்லை, பேங்காக கொடுக்கல, செக்காக கொடுக்கல, பில்ஸ் ரிசீவபிள் இல்லைன்னு அச்சீவ் பண்ணணும். சார் எவ்வளோ ஐட்டம் இருக்கே சார், இது கிரெடிட் சேல்ஸாக தான் இருக்க முடியுமா சார், இல்லை பில் ரிசீவபிளாக இருக்கக்கூடாதா சார், ஏன் சார் பேங்க் செக் டிசான், இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. பேலன்ஸ் வரும்போது எப்பொழுதுமே ஃபஸ்ட்டு சாய்ஸ் கிரெடிட் சேல்ஸ் இல்லைன்னா அதுதான் நம்ம வச்சுக்கணும். கிளியர்? திஸ் ஹவு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஆல் அதர் திங்ஸ் ஆர் த ஸ்பெஷல் ஐட்டம். சொன்னால் ஒளியே எடுத்துக்கூடாது. எது பேங்க்கு டிசானர், செக் டிசானர், பில்ஸ் ரிசீவபிள் டிசானர் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் பேட் டெட், இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாம் சொன்னால் தான் எடுத்துக்கணும். எதெல்லாம் கட்டாயமாக இருக்குன்னு சொன்னால் பேலன்ஸ், ஓப்பனிங், க்ளோசிங், கிரெடிட் சேல்ஸு, செட்டில்மெண்ட் மேபி கேஷ் ஆர் பேங்காக இருக்கும். இந்த 4 ஐட்டம் மஸ்ட்டுங்க. இந்த 4 ஐட்டத்தை தவிர மற்ற விஷயங்கள் சொன்னால் எழுதுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அப்போ இப்போ டேலி பண்ணால் எவ்வளோ வருது? ஸோ 1 lakh plus 60, 1,65,000, 1,67,000 is the total in the credit side. So 1,67,000. இதில் வந்து 40 போயிடுச்சுன்னா 1,27,000 will be the credit sale. I hope so you could understand. So we got the credit sales in the illustration number 10. The answer being 1,27,000. Clear? So illustration 10 over. ஸோ அவ்வளோதான். இந்த ஃபார்மேட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டாம், மைண்டில் வச்சுக்க வேண்டியது இந்த ஹேஷ் போட்டது. ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ், கிரெடிட் சேல்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட். இந்த 4 ஐட்டங்கள் சொன்னாலும் சொல்லாட்டி இருந்தே ஆகணும். அப்போ இந்த 4 ஐட்டத்தில் ஏதாவது ஒன்று வேணுட்டு ஒமிட் பண்ணால் அந்த 4 ஐட்டத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். இந்த டிசானர் ஆகிறது, பேட்டட் ஆகிறது, டிஸ்கவுண்ட் கொடுக்குறது, பிஆர் கொடுக்குறது, பிஆர் டிசானர் ஆகிறது, சேல்ஸ் ரிட்டர்ன் வர்றது, இதெல்லாம் வந்து கொடுத்தாலோலியே நீங்கள் இருக்குன்னு அஷ்யூம் பண்ணக்கூடாது. கிளியர்? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இந்த 4 ஐட்டத்துக்கு தான் போகணும். Now I am going to solve the illustration number 11. Let's see here. நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அந்த ஃபார்மேட் அப்படியே வச்சுக்கிட்டு ரீஃபிட் பண்ண போகிறேன். ஸோ மைண்டில் இந்த ஃபார்மேட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்குங்க, மனப்பாடம் பண்ணிவிடுங்க. அதுக்கு பிறகு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க, அப்புறமேட்டு மனப்பாடம் பண்ணுங்கள். தென் இட் வில் பி வெரி ஈஸி டு ரீகலெக்ட் அட் எனி டைம். ஸோ illustration number 11. ஸோ illustration number 11ல from the following details find out the total
டோட்டல் சேல்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. டோட்டல் சேல்ஸ் இந்த இடத்துல கிரெடிட் சேல்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, இந்த இடத்துல டோட்டல் சேல்ஸ். டோட்டல் சேல்ஸ் என்ன அர்த்தம்? கிரெடிட் கிளைம் பண்ணியிருக்கலாம், கேஷ் கிளைம் பண்ணியிருக்கலாம். யூ ஹேவ் டு சம் அப் தோஸ் கிரெடிட் சேல்ஸ் as well as கேஷ் சேல்ஸ் ரெண்டையும் நீங்கள் சம் பண்ணி ஆகணும். பட் இந்த டெட்டார்ஸ் அக்கௌண்ட் போட்டிங்கன்னா you will be getting only the credit sales. I am not used anywhere cash sales here, only credit sales. You are aware about that. Credit sales பண்ணால்தான் debtors to sales னு போடுவோம், அதை மைண்டில் வச்சுக்கங்க. So that's how we can work out here. இதில் கிடச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணுறேன். இங்கே நமக்கு தேவை இந்த டோட்டல் சேல்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் debtors on 1st April 2018 opening 50, cash received from debtors 1,50,000, returns inward na sales return which is 15,000, and bad debt 5,000, closing debtors 70, cash sales 140. cash sales மிச்சம் எல்லாமே நீங்கள் டோட்டல் debtors அக்கௌண்ட்டில் ஃபீட் பண்ண முடியும். நான் அப்படியே ஃபிட் பண்ணிட்டே வரேன். ஓப்பனிங் debtors 50 கொடுத்த இன்ஃபர்மேஷனை ஃபார்மேட்டில் ஃபிட் பண்ணுறேன். கேஷ் ஃப்ரம் debtors 1,50,000. ஓகே, தென் ரிட்டர்ன்ஸ் இன்வர்ட்ஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் 15,000. ஓகே, then bad debt 5,000 and debtors closing 70. cash spending வைங்க. இப்போ பாருங்க, ஹேஷ் போட்டது மட்டும்தான் மிஸ்ஸிங் டேட்டாவில் யூஸ்வலாக வரணும். ஹேஷ் போட்ட நாளையும் கொடுத்துட்டாக்க வேறு ஏதாவது ஒரு ஐட்டத்தை நீங்கள் மிஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம். யூஸ்வலாக ஹேஷ் போட்ட ஐட்டங்கள், அதாவது ஓப்பனிங், க்ளோசிங், கிரெடிட் சேல்ஸ் அண்ட் கேஷ் சேல்ஸ் மட்டும்தான் கம்பல்சரி. அதில் ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்கன்னா டேலி பண்ணும்போது வரக்கூடிய மிஸ்ஸிங் நம்பர் அதுதான். மற்ற விஷயங்கள் சார் வரக்கூடிய பேலன்ஸ் இதுவாக இருக்கக்கூடாதான்னு நீங்கள் ஆர்கியூ பண்ணக்கூடாது. தீஸ் ஆர் only if it is given will be taken. இந்த ஹேஷ் போட்டது கம்பல்சரியாக இருந்தாகணும். அப்போ அந்த ஹேஷ் போட்டதில் 3 ஐட்டம் இருக்கணும். ஏதோ ஒரு ஐட்டம் மிஸ் ஆகுதுல அந்த ஐட்டம் தான் பேலன்சிங் ஃபிகராக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1,50,000 + 15 + 5 1,70,000. 2,40,000 is the credit balance and 2,40,000 from that 240 I am going to deduct the opening balance 50. So 1,90,000 rupees is the credit sales. ஆனால் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க? Total sales is asked. This is the balancing figure. They have asked the total sales கேட்டிருக்கிறாங்க. அப்போ total sales அப்படிங்கிறது என்னது? Total sales credit sales plus cash sales ரெண்டும் சேர்த்து. Credit sales தான் we have found out by preparing the total debtors which is 1,90,000. Cash sales வந்து 1,40,000 which is given here. Right? ரெண்டு sum பண்ணிங்கன்னா 3,30,000 rupees will be the total sales. We have got that answer. Now I will go for the illustration number 12. So 11th illustration is over. I don't change the format. That format remains as it is. அதனால நான் அப்படியே வச்சுக்கிறேன். எனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் ஃபிட் பண்ணி தேவையானதை அரே பண்ணிக்கிறேன். சில அசம்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டேன். எப்பொழுதுமே ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்சஸ் இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஓகே, அது இல்லாமல் கிரெடிட் சேல்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் இந்த 4 ஐட்டங்கள் கட்டாயமாக இருக்கணும். மற்ற விஷயங்கள் சொன்னால்தான் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த 12th கேஸ் பொறுத்த வரைக்கும் பில்ஸ் ரிசீவபிள் சம்பந்தப்பட்டது. ஐ எம் கோயிங் டு ஃபீட் த டேட்டா இன் த பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் அண்ட் ஐ சால்வ் த required question here. So illustration number 12, from the following particulars prepare bills receivable account and compute the bills received from the debtors. Bills receivable account prepare பண்ண சொல்லிட்டா நம்ம ஃபார்மேட் தெரியும். You no need to worry about that. And compute the bills received from debtors. Bills received from debtors னா இங்க இருந்து இங்க வந்திருக்கு. இந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி இருக்கறோம். So we have to calculate this one. Right? Okay. So opening bill receivable கொடுத்திருக்காங்க, closing bill receivable கொடுத்திருக்காங்க, cash received from bills receivable கொடுத்திருக்காங்க, bill receivable dishonor கொடுத்திருக்காங்க. Let me feed all the details again. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஹேஷ் போட்ட ஐட்டங்கள் தான் mandatory. எது? பேலன்ஸ், டெட்டார்ஸ், கேஷ் ஆர் பேங்க், இது பேலன்ஸ் கேரிட் ஆன். இந்த 4 தான் ஹேஷ் போட்ட ஐட்டங்கள் தான் மேண்டேட்டரி. டெட்டார்ஸ் டிஸானர் சொன்னால் மட்டும்தான் அது இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா நீங்கள் வச்சுக்கூடாது. ஆனால் இந்த 4 ஹேஷ் போட்ட ஐட்டமும் கொடுத்து மிஸ்ஸிங் டேட்டாவாக இருந்துச்சுன்னா அப்போ வேணால் டிஸானராக எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 2-3 இது மிஸ்ஸிங் டேட்டாவாக இருந்தால் எதை சார் எடுத்துக்கிறதுனா இந்த 4 ஃபஸ்ட்டு ஃபுல் பண்ணி ஆகணும். சரிதானே? ஸோ ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் 20,000 rupees and then closing bills receivable 30,000 rupees and then cash received from bills receivable cash inge irukku 60,000 rupees, right? Opening inge, closing is debit and credit. And asset starts with the debit side and ends with
credit side being the carry down அது இங்கே போகும்போது brought down debit balance வந்துடும். அதே சமயத்தில் அது இன்க்ரீஸ் ஆகிற ஐட்டங்கள் இங்கிட்டு ரெடியூஸ் ஆகிற ஐட்டங்கள் இங்கிட்டு அவ்வளோதான். பில்ஸ் ரிசீவபிள் டிஸானர் ஆகும்போது இங்கிட்டு போடணும். that value will be 5,000 rupees. You close this and find out the closing debtors here. Means the debtors bills receivable received from the debtors எவ்வளோ வருது 60 plus 95,000 rupees. Sorry, I will directly write the value here 95,000 and 20 rest பண்ணிட்டீங்கன்னா balance 75,000. This 75,000 is the answer. எங்கேருந்து வந்திருக்கணும் இங்கேருந்து இங்கே வந்திருக்கணும். It might have been from here to here. Okay, then இது இங்கேருந்து இங்கே வந்திருக்கணும். இது இங்கேருந்து இங்கே வரும். டிஸானர் ஆகும்போது இங்கேருந்து இங்கே வந்திருக்கணும். ஆனால் கோடு போட்டால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், அதனால் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். Clear? So 75,000 is the correct answer here. Illustration number 12 over. This is illustration number 12. Now I am going to discuss the illustration number 13 பார்க்கலாம். Illustration number 13. Right. So again I am just cancelling the values and refilling the values for the illustration number 13 here. Right. என்னென்ன இன்ஃபர்மேஷன் டெபிட் கிரெடிட்டில் டெட்டாஸ் அண்ட் பிஆரில் வருங்கிறது நான் டிஸ்டர்ப் பண்ணல, அப்படியே தான் இருக்க போகுது. யூ கேன் கீப் தட் ஒன் இன் யுவர் மைண்ட். அதெல்லாம் எதெல்லாம் மேண்டட்ரியாக இருக்கும், இதெல்லாம் சொன்னால் தான் எழுதுறது அப்படிங்கிறதையும் நான் ஹைலைட் பண்ணிட்டேன். இந்த இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 13 பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் தி ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் கேல்குலேட் த டோட்டல் சேல்ஸ். என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் சேல்ஸ். டோட்டல் சேல்ஸ் அர்த்தம் கிரெடிட் சேல்ஸும் கேஷ் சேல்ஸும் சேர்த்து போடணும். ஸோ வி ஆர் கோயிங் டு கேல்குலேட் டோட்டல் சேல்ஸ் ஹியர். அப்போ ஃபர்ஸ்ட் ஐ நீட் த கிரெடிட் சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸ் வந்து டெட்டாஸ்லேருந்து வரணும். அதே சமயத்தில் கேஷ் சேல்ஸ் விச் இஸ் ஆல்ரெடி கிவன், அது ரெண்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா வரதான் டோட்டல் சேல்ஸ். ரைட். ஸோ வித் தட் இன்ஃபர்மேஷன் ஐ வில் ஸ்டார்ட் ஹியர். Debtors beginning 150, bills receivable beginning 40, cash received from debtors 390, cash received from bills receivable 90, bills receivable dishonor கொடுத்துருக்காங்க, sales return கொடுத்துருக்காங்க, bills receivable on 31st March 2018 கொடுத்துருக்காங்க, Sunday debtors closing கொடுத்துருக்காங்க, cash sales கொடுத்துருக்காங்க. கொடுத்த இன்ஃபர்மேஷன் முதல் ஃபீட் பண்ணுவோம். ஸோ debtors beginning எவ்வளோ இருக்குன்னா 1,50,000 and bills receivable பிகினிங் வந்து 40,000 rupees இருக்குது. ஸோ பில்ஸ் ரிசீவபிள் தூக்கி இங்கே போடுங்க. ரெண்டு அக்கௌண்ட்லேயும் வரது பில்ஸ் ரிசீவபிள் எழுதும்போது டிஸானர் ஆகும்போது ரெண்டு சிச்சுவேஷனில் தான் ரெண்டு அக்கௌண்ட்லேயும் நமக்கு வரும். கிளியர்? ஸோ மற்றதெல்லாமே பில்ஸ் ரிசீவபிள் சம்மந்தப்பட்டது ஓப்பனிங் க்ளோசிங் இங்கிட்டு, டெட்டா சம்மந்தப்பட்டது ஓப்பனிங் க்ளோசிங் இங்கிட்டு தான் வரணும். ரைட். ஸோ we have recorded this one. Cash from debtors. ஸோ கேஷ் ஃப்ரம் டெட்டாஸ் வந்து எவ்வளோ இருக்குது? 3,90,000 rupees இருக்குது. Similarly, cash from BR இங்கே போடுங்க 90,000 rupees. The format change பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் bills receivable dishonor ஆகுது. dishonor ஆகும்போது ரெண்டு இடத்துலையும் வரணும். bills receivable எழுதும் போதும் ரெண்டு இடம், dishonor ஆகும்போதும் ரெண்டு இடம். எவ்வளோ இருக்குது? 10,000 rupees. இங்கேயும் நான் எழுதுறேன், இங்கேயும் நான் எழுதுறேன். ஸோ it got dishonored. Right. bills receivable closing balance கொடுத்துருக்குறாங்க which is 30,000 rupees. And Sunday debtors closing level இருக்குன்னா அது ஒரு 1,30,000 rupees இருக்குது. So we have 1,30,000 rupees here. We have posted that. And finally cash sales. Cash sales இங்கே நமக்கு தேவையில்லை, நான் இங்கே போட்டுக்கிறேன். கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிச்சு அதை நான் கேஷ் சேல்ஸோட ஆட் பண்ணிட்டாக்க டோட்டல் சேல்ஸ் எனக்கு கிடச்சிடும். கவனிங்க, டெட்டாஸ் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறதா பிஆர் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறதான்னு பாருங்கள். இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் தெரியாது. அப்போ இதை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் அங்கே கொண்டு போய் ஃபீட் பண்ணிட முடியும். தட் இஸ் வை வி ஹவ் டு ஃபர்ஸ்ட் யூஸ்வலி சால்வ் த பிஆர் அக்கௌண்ட் அண்ட் கெட் பேக் டு த டோட்டல் டெட்டாஸ். அப்படி தான் நமக்கு இருக்க முடியும் மெஜாரிட்டி கேசஸில். அப்படி மைண்டில் வச்சுங்க, மாற்றி வரலாமா, எப்படி வேணாலும் வரலாம். ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து யூஸ்வலி வி ஹேவ் டு க்ளோஸ் த செகண்ட் அக்கௌண்ட், பிஆர் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் இங்கே ஃபீட் பண்ணுற மாதிரி தான் நமக்கு வரும். அப்படின்னா இது வந்து எவ்வளோ வருது? 1,30,000 rupees in the credit side உடைய total 90 plus 10 plus 30 and 1,30,000 rupees debit side போட்டு cancel பண்ணும்போது we get the balance of 90. This 90 is nothing but debtors from BR from debtors. அதை நான் இங்கே கொண்டு வந்து போட்டுக்கிறேன். ஸோ bills receivable 90,000 rupees நான் இங்கே போட்டேன். Of course பேங்க் பற்றி சொல்லலை, சேல்ஸ் ரிட்டர்ன் பற்றி சொல்லலை, பேட் டெட் பற்றி சொல்லலை, டிஸ்கவுண்ட் அலோட் பற்றி சொல்லலை, பேங்க் டிஸானர் பற்றி சொல்லலைன்னா இல்லை. ரைட். எதுதான் இப்போ ஹேஷில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஃபில்ட், இது மட்டும்தான் ஃபில்டு, அப்படி நாட் ஃபில்டு அப்படின்னு நீங்கள் டேலி பண்ணக்கூடிய பேலன்ஸ் வருதுலையே, அந்த பேலன்ஸ் என்னவாக தான் இருக்க முடியும்னா கிரெடிட் சேல்ஸாக தான் இருக்க முடியும். வித் தட் அசம்ஷன் வில் நவ் சால்வ் திஸ். 390 plus 90, 480, 580, 6,10,000 in the credit side.
6 lakhs 10,000. If I solve this, 1,60,000 போயிடுச்சுனா 1,60,000 போயிடுச்சுனா 4,50,000 rupees is the credit sales balancing figure. I hope so you could understand. That value I am going to write here. So we got 4,50,000 rupees. Okay. So 4,50,000, 13th illustration. Okay then. So 390, 90, 130. Sales return I have missed. Sorry. Sales return 40,000 rupees. I got stuck with the book answer. Correct பண்ணிட்டேன். So 6,50,000, 6,50,000 அப்படினா இந்த இதில் இன்னொரு 40 ஜாஸ்தி இருக்கும். So 4,90,000. I just verified with the book answer here. It's a calculations mistake from my side. Kindly bear with me. So 4,90,000 will be the credit balance here. So 4,90,000 அப்படினா total sales வந்து creditum cashiers சேர்த்துக்கணும், which is 6,90,000 rupees. I hope so you could now understand the preparation of the total debtors as well as BR account. Come on, copy this.